Hi friends, welcome to my channel SBO Journey. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்க சார் வந்து நேற்று லைவில் ஒரு 11 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஷின் ஆன்சரை பற்றி தான் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா யூசஸ் ஃபார் உமன். அதாவது நிறைய ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு வந்து ஜென்ட்ஸ் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறதா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வருது. அத்தகைய லேடிஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃபோட நம்ம எந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கோமோ அந்த குரூப்பில் இருக்கிற கமெண்டருக்கு வந்து நம்ம அந்த ப்ரூஃப் எல்லாம் சென்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக எஸ்பிஓ சார்பிலேருந்து அந்த பர்சனுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார் என்ன சொல்கிறாங்க சார், நம்ம வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு லேடிஸையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட ஒர்க்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து தேங்க்ஸ் டு யூடியூபர் ஃபார் சப்போர்ட்டிங் உமன்ஸ். அதாவது யூடியூபர்ஸ் வந்து நிறைய உமன்ஸ்க்கு வந்து நிறைய மொபைல் நம்பர் எப்படி ஹைட் பண்ணுறது அந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டாக எடுத்து உமன் சேஃப்டிக்காக போடுறாங்க. ஸோ அதுக்கு தான் சார் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேஸ்புக், டெலகிராம், ட்விட்டர், சாட், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாலலாம் வந்து அவங்களோட மொபைல் நம்பரை எப்படி ஹைட் பண்ணுறது அந்த மாதிரி போட்டிருக்காங்க. தேர்ட் வந்து ஒய் பேனிக் அபவுட் எஸ்பிஓ அஸ் எ ஃபுல் டைம் கம்பெனி. அதாவது நிறைய லேடிஸ் வந்து வீட்டுக்கு தெரியாமல் வந்து எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து என்ன ஒர்க்கிங் டைம் இன்னும் ஜாஸ்தி ஆகுமோன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ அத்தகைய பர்சன்லாம் வந்து பயப்பட வேணாம். எஸ்பிஓவில் வந்து மேக்ஸிமம் வந்து 1 ஹவருக்குள்ளே தான் அதோட ஒர்க்கிங் டைம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து ஹவு டு கிரியேட் ஜாயிண்ட் 17 டெலகிராம் குரூப்பு. அதாவது எஸ்பிஓவில் வந்து எப்படி டெலகிராம் குரூப்பை 17 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கன்ஃபியூஸ் ஆகாத இன்னும் 2 டேஸில் வந்து பிடிஓ ஆஃபீஸரையும் டீம் லீடரையும் செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 17 குரூப்பாக வந்து பிரிக்க போகிறதா சார் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இருக்கிறோம்ல அதே குரூப்பில் தான் நம்ம இருப்போம். இன்னும் என்ன நமக்கு சின்ன சின்ன குரூப்பாக இருக்குது, இன்னும் வந்து பெரிய குரூப்பாக வந்து அது வந்து பிரிக்க போகிறாங்க. சார் வந்து இதுக்கான டீட்டெயிலை வந்து நெக்ஸ்ட் ஆடியோவில் சொல்கிறேன் இருக்காங்க. லீவ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அதாவது எல்லாரும் எப்போ பாரு எஸ்பிஓ வந்து லீவ் விட்டுக்கிட்டே இருக்காங்கன்ற சொல்லிட்டு இருக்காங்க. வந்து எஸ்பிஓ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 3 lakhs பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் 10 lakhs பீப்புள் வர போகிறாங்க. ஒவ்வொரு நேரம் கம்பெனி லீவ் விடுறது எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன இஷ்யூ வரும். அதாவது டெக்னிக்கல் சார்பாகவும் சாஃப்ட்வேர் பிரச்சனையாகவும் அவங்களுக்கு வந்து லீவ் விடுறாங்க. ஒவ்வொரு பிரேக்குக்கு அப்புறமா எஸ்பிஓ வந்து ஸ்ட்ராங்காக தான் வர்றாங்க. இனி வந்து தொடர்ந்து இது போல் பிரேக் விடாமல் இருக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யாரும் வந்து எந்த நேரம் லீவ் விட்டுட்டு இருக்காங்களேன்னு நீங்கள் பேசாண்டாம். கண்டிப்பாக எஸ்பிஓ வந்து இனி லீவ் விட மாட்டாங்க இனி திரும்பி வரும்போது. 6th வந்து வாட்ஸ் த சொல்யூஷன் ஃபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பீப்புள். அதாவது ஏற்கனவே வந்து நம்ம அப்கிரேட் ஆகிட்டோம், நமக்கு வந்து டிடக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். ஆனால் வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 5% டிடிஎஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கெட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு டைமண்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக 5% வந்து நமக்கு டிடக்ஷன் போக தான் கிடைக்கும். பேசிக் சில்வரில் இருக்கவங்களுக்கு 20% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. So many people giving refund request what the solution. அதாவது நிறைய பேர் ரீஃபண்ட் கேட்டதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சார் வந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்த படி பார்த்தா 700 people தான் இதுக்கு அப்ளை பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து ரீஃபண்ட் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்ததும் பேங்க் அக்கௌண்ட்டோட அதை ஆட் பண்ணிவிட்டு April 10க்குள்ளே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதா சார் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஒன்றும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலை. 8வது வந்து we have a not yet time to listen சங்க சார் லாங் ஆடியோ. சார் வந்து எதுக்கு இவ்வளோ லாங்காக போடுறாரு, எங்களுக்கு கேட்க டைமில் நிறைய பேர் சொல்கிறாங்க. சார் வந்து ஷார்ட்டாக சொன்னால் நம்ம யாருக்குமே புரியாது. ஸோ அதனால தான் சார் விளக்கமாக வந்து லாங்காக ஆடியோ கொடுக்குறாங்க. நம்ம ஒர்க்கிங் டைம் வந்து 1 hour தான் சொல்கிறாங்க. இதே நம்ம 3 hours சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ண தான் செய்வோம். அதுபோல் சாரோட ஆடியோ வந்து லாங்காக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் கெட் 0 டிடக்ஷன். அதாவது நியூ கான்செப்ட் படி எல்லாருக்குமே வந்து 20% வந்து டிடக்ஷன் வந்து பிடிப்பாங்க. 10% வந்து அப்ளைனருக்கும், 5% அட்மின் சார்ஜுக்கும், 5% வந்து நமக்கு டிடிஎஸ் ஆகும். நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நியூ கான்செப்டில் பிடிக்க தான் செய்வாங்க. அடுத்து வந்து % அப்ளிகபிள் ஃபார் கரண்ட் அவைலபிள் வாலெட் அமௌண்ட். அதாவது வந்து டைமண்ட் கோல்டு அப்கிரேட் ஆனவங்களுக்குலாம் வந்து 5% டிடிஎஸ் மட்டும் நமக்கு பிடிப்பாங்க. சில்வரில் பேசிக் சில்வரில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரீமியம் சில்வரில் இருக்கிறவங்களுக்கும் எப்பவும் போல் 20% வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது வந்து
6 மந்த்துக்கு மட்டும்தான். அடுத்து வந்து லாஸ்ட் ஆஃபர் பீரியட் கோல்ட் அண்ட் டைமண்ட் ட்ரைங் பீப்புள் எனி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வந்து பழைய கான்செப்டே இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ அந்த நிறைய பேர் வந்து டைமண்ட் கோல்டுக்கு வந்து இன்னும் சான்சஸ் தருவீங்களா ஃபஸ்ட் ஆஃபர் லாஸ்ட் ஆஃபரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கான்செப்டே இப்போ எடுத்ததுனால இது இனி வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆஃபர் தரமாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டை என்றைக்குமே எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.